தமிழ்நாட்டில் இன்னைக்கு பிரதான எதிர்க்கட்சியில என்ன பண்ணுது? உள்ளே வெளியே, உள்ளே வெளியே. இப்படி இந்த டைட்டில் ஒரு படமே எடுக்கலாம். சென்ட்ரல் ஜெயில் வாசல்ல காரை விட்டு உடைச்ச பேசின எஃபெக்ட் இருந்ததா இல்லையா? ஸ்டாலினை பொறுத்தவரையிலே நான் கேட்கிறேன், பகையாளியா இல்லை பங்காளியா? புரட்சி புயல் நேர கருத்துல கருப்பு துண்டு போட்டு ஆட்டுவார வைகோ அவரு பேசுனா ஏத்திக்கு போட்டு குட்டுப்பம் பேட்டி அவர வேண்டியவங்களுக்கு அவரும் பேட்டி. விவசாயிகள் வயிற்றில் அடிக்காதே, சிறுவாணி தண்ணியை தடுக்காதே, எங்களை சிறுமையாய் நினைக்காதே. கண்டன ஆர்ப்பாட்டம் குறித்து நாங்கள் எதற்காக கண்டன ஆர்ப்பாட்டம் செய்கிறோம் என்பதை நான் எடுத்து சொல்லிவிட்டேன். ஆனால் சம்பந்தப்பட்ட கேள்விகளை மட்டும் நீங்கள் கேட்டால் அதற்கு நான் பதில் சொல்றேன். சரிப்பா காவிரியில சரிப்பா கர்நாடகாக்காரங்க தமிழர்களை தொடர்ந்து தாக்குற போக்கும் பஸ்ஸை மறிக்கிற போக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு வாட்டியும் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ஒண்ணுங்க வந்து பதிலடி கொடுக்கலாமா? அதை பத்தி என்ன சொல்றீங்க? இல்ல ஒரே ஒரு நிமிஷம் சொல்றேன். நான் ஒன்னு சொன்ன பாருங்க. இந்தியா வந்து பல்வேறு மாநிலங்களாக பிரிக்கப்பட்ட போது மொழிவாரி மாநிலங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு மாநிலமும் ஒரு தனிநாடு அல்ல. இந்தியா என்பது ஒரு தேசிய ஒருமைப்பாடை கடைபிடிக்கக்கூடிய ஒரு நாடு. இங்க மாநில அரசுக்குள்ள இப்ப அண்ணன் தம்பிக்குள்ள தகராறு வரதான் செய்யும். தண்ணி தரமாட்டேன்ருவாங்க, என் வீட்டு மரத்தோட கிளை அங்க வருது, இதெல்லாம் பிரச்சனை வரும். ஆனா இது தட்டி கேட்க வேண்டியது யாரு? ஒரு மத்திய அரசு. என்ன ஒண்ணு, தமிழ்நாட்டு பிரச்சனைக்காக குரல் கொடுத்தா எங்க கர்நாடகாவில் ஓட்டு விடாதா? தமிழ்நாட்டுக்காக பிரச்சனை கொடுத்தா கேரளாவில் ஓட்டு விடாதா? தமிழ்நாட்டுக்காக பிரச்சனை கொடுத்தா ஆந்திராவில் ஓட்டு விடாதா? அப்புறமா என்ன தமிழ்நாட்டில் மட்டும் நாங்கள் தேசிய ஒருமைப்பாடை கடைபிடிப்போம்னு அல்வா கொடுக்கறது? நான் என்ன கேட்கிறேன், ஒரு காவிரி நடுவர் மன்றம்னு ஒரு தீர்ப்பு, அந்த தீர்ப்பை மதிக்கணுமா இல்லையா? இப்ப வந்து ஜூன் மாசம், ஜூலை மாசம், ஆகஸ்ட் மாசம் தமிழ்நாட்டுக்கு 50 TMC தண்ணீர் கொடுக்கணும்னு நடுவர் மன்ற தீர்ப்பு இருக்கு. ஆனா ஏன் மதிக்கல? அதற்காக தான் தமிழக முதல்வர் இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்துக்கு அந்த அம்மா போனாங்க. போய் பெஞ்ச் வரைக்கும் போனாங்க. அதாவது போனது பெஞ்ச், 5-5 அஞ்சல, கெஞ்சி கெஞ்சல போனாங்களா இல்லையா உச்ச நீதிமன்றத்துக்கு? அது பெஞ்ச் வரைக்கும் போனோன்னு 50 TMC தண்ணி கொடுக்கலன்னு சொல்லும்போது நீ ராத்திரியோட ராத்திரியா உச்ச நீதிமன்றம் சொன்ன பிறகு கர்நாடகா திறந்து விடுற என்ன நியாயம்? நான் கேட்கிறேன், ஒரு நாளைக்கு இன்னைக்கு 15 வினாடிக்கு 15,000 கனடின்னு சொன்னா 10 நாளைக்கு திறந்து விட்டா 13 TMC தண்ணி தான் வரும். திறந்து விட வேண்டியது 50 TMC தண்ணி. இன்னும் 10 நாள் கழிச்சு 16ஆம் தேதி தான் கோர்ட்டு. அப்ப 50 TMC தண்ணியே பத்தாது குறுவை சாகுபடிக்கு. 200 TMC தேவை. நான் தஞ்சை மாவட்டத்தில் பிறந்தவன். அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டு விவசாயி என்ன பண்ண முடியும்? நான் கேட்கிறேன், காவேரியில கர்நாடகா தண்ணியை திறந்து விடுறீங்களே, எந்த தண்ணியை விடுறீங்க? டிரைனேஜ் வாட்டரையும் சேர்த்தா விடுறீங்க. உங்களோட கழிவு நீர்லாம் விடுறீங்க. அதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு வருது. அது காவேரி செஞ்ச புண்ணியம், அது தூய்மைப்படுத்தி சுத்தப்படுத்தி தருது. அதை தான் தமிழ்நாட்டு மக்கள் நாங்கள் குடிச்சுக்கிட்டு இருக்கோம். நான் கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருக்கோம். நான் கேட்கிறேன், உன் கழிவு நீர்லாம் நீ தமிழ்நாட்டுக்கு விடாத, நேராக கொண்டு போய் கடலுக்கு விட முடியுமா? நீ குழா போட முடியுமா? தாங்குவியா? அப்ப உனக்கு அங்க மழை பெஞ்சு வெள்ளம் தாங்கலன்னா தமிழ்நாட்டுக்குள்ள விடுவீங்க. தமிழ்நாடு வடிகால் பிரதேசம். என்னையா நியாயம் இது? ஒரு மனசாட்சி, மனித நேயம் வேணாமா? எங்களுடைய சகோதரர்கள் அங்கேயும் வாடுறாங்க, உங்க சகோதரர் இங்கேயும் வாடுறாங்க. இவர் சொல்றாரு அந்த பஸ் நிறுத்தம், இந்த அந்த மாதிரிலாம் வன்முறையை தூண்டுற மாதிரி டிஆர் பேச மாட்டேன். ஆந்திராவிலையும் எங்க சகோதரர் இருக்கிறாங்க, கேரளாவிலையும் இருக்கிறாங்க, தமிழ்நாட்டிலும் இருக்கிறாங்க. இந்தியாவில் தேசிய ஒருமைப்பாடு வேணும். அதை வலியுறுத்தி தான் மத்திய அரசு இப்படி ஒரு மெத்தன போக்கு கடைபிடிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இது பண்றோம். அதான் சார், இப்போ வந்து இந்த மாதிரி தமிழர்கள் தாக்கப்படுறது வன்மையா கண்டிக்கத்தக்கது. இங்கே அந்த மாதிரி தாக்குதல் சம்பவத்துக்கு இன்னொன்னு, தமிழர்கள் தாக்கப்படுவது வன்மையா கண்டிக்கத்தக்கதுன்னு நான் சொல்வது மட்டுமல்ல. தமிழ்நாட்டில் இன்னைக்கு பிரதான எதிர்க்கட்சியில என்ன பண்ணுது? முன்னாள் எதிர்க்கட்சியான நண்பர் விஜயகாந்த் குறை சொன்னவர்கள் இன்னைக்கு எதிர்க்கட்சியா இவங்க என்ன பண்றாங்க? என்ன போராடிட்டாங்க? என்ன போர் முழக்கம் பண்ணிட்டாங்க? என்ன புறநானூற்று கீதம் பாடிட்டாங்க? இன்னொரு விஷயத்தை சொல்ற,
இன்னைக்கு CAG உடைய அறிக்கை வந்திருக்கு. அதை பத்தி நீங்க ஏன் கேள்வி கேட்கல, நீங்க பேசல? இப்ப உதாரணத்துக்கு கூவமாறு 2014-15க்கு கூவமாற்றை தூய்மைப்படுத்த ஒரு 500 கோடி, மோனோ ரயில் திட்டத்துக்கு ஒரு 200 கோடி, இதெல்லாம் பயன்படுத்தாமலே 900 கோடி வீணா போயிடலாம் இருக்க அப்படின்னு அன்புமணி பேசுறாரு. எல்லாரும் பேசுறாங்க. இங்க ஒரு நண்பர் என்ன கேட்டாரு, நீங்க ஏன் பேசலன்னு. நாங்க பேசினா யாருக்கு பிளஸ்? திமுகவுக்கு பிளஸ், திமுகவுக்கு பிளஸ். ஆனா பேச வேண்டியவங்க பேசாம இருக்காங்களே, அதுதான் உங்களுக்கு மைனஸ். சட்டமன்றத்துக்குள்ள எத்தனை தடவை போவாங்க, வெளியில வருவாங்க, உள்ள போவாங்க, வெளியில வருவாங்க, உள்ளே வெளியே, உள்ளே வெளியே. இப்படி இந்த டைட்டில் ஒரு படமே எடுக்கலாம். எத்தனை தடவை நீங்க சட்டமன்றத்துக்கு உள்ளேயும் வெளியும் போயிட்டு வந்துட்டு இருப்பீங்க. இதுக்கு தானே மக்கள் உங்களுக்கு போட்டாங்க ஓட்டு. ஒன்னே ஒண்ணு, காங்கிரஸோடு கை கோத்த, இலங்கை தமிழர்களுக்கு துரோகம் இழைத்த காங்கிரஸோடு கை கோத்த திமுகவோடு கூட்டணி சேர மாட்டோம், கூட்டு வைக்க மாட்டோம் என்று நான் உட்கார்ந்து இருந்தேன். லட்சிய திமுக லட்சியவாதியா. அதனால திமுகவுக்கு எதிராக களம் இறங்கல. ஆனா இறங்கியிருந்தா உங்களால இத்தனை சீட்டு வந்திருக்க முடியுமா கேட்கிறேன். ஒண்ணு இதே மக்கள் தலைவர் எம்ஜிஆருடைய ஆட்சி காலத்துல கலைஞர் கைது செய்யப்பட்டப்ப டி ராஜேந்தர் பாண்டி பஜார்ல தர்ணா பண்ண, ஊர்வலம் பண்ண, எஃபெக்ட் இருந்ததா இல்லையா? அம்மாவுடைய ஆட்சியில இதே கலைஞர் ஒரு கைது செய்யப்பட்ட போது டி ராஜேந்தர் குரல் கொடுத்த, சென்ட்ரல் ஜெயில் வாசல்ல காரை விட்டு உடைச்ச, பேசி பேசின, எஃபெக்ட் இருந்ததா இல்லையா? பரபரப்பு ஏற்படுத்திச்சா இல்லையா? இவ்வளவுதான். ஏன் இந்த கலைஞர் ஆட்சியில தமிழக முதல்வர், முன்னாள் இன்றைய முதல்வர் அம்மாவை, அன்றைக்கு எதிர்கட்சியா தலைவியா இருந்தவங்கள சட்டசபையில மானபங்கப்படுத்தினாங்களே, அதுக்காக தமிழ்நாடு முழுவதும் அனைத்து கட்சி கூட்டம் அம்மாவுக்கு ஆதரவா பேசணும், பரபரப்பு ஏற்படுத்த முடிஞ்சுதா இல்லையா? நான் கேட்கிறேன், நான் சொல்றேன். டி ராஜேந்தரை பொறுத்த வரைக்கும் ரசிகர் மன்றத்தில் பேசினாலும் சரி, இலக்கிய மன்றத்தில் பேசினாலும் சரி, பட்டிமன்றத்தில் பேசினாலும் சரி, சட்டமன்றத்தில் பேசினாலும் சரி, மக்கள் மன்றத்தில் பேசினாலும் சரி, கலக்குவேன். சொல்ல வேண்டிய விஷயத்தை எடுத்து சொல்லி விளக்குவேன். ஆனா சில பேர் சட்டமன்றத்திலையும் பேச முடியல, மக்கள் மன்றத்திலையும் பேச முடியல. இதே நிலைமை போனா திமுக எங்கே சென்று கொண்டிருக்கிறது? திமுகவிலே இன்னொன்று, நான் திமுக உழைக்கவே இல்லை, நான் ஒண்ணுமே பண்ணல, நான் திரும்ப கூட அசைக்கல அப்படின்னு சொன்னா ஒன்னே மட்டும் சொல்றேன். என்னை பொறுத்தவரையிலே நான் போராளி. நான் அன்றைக்கும் இன்றைக்கும் திமுகவுக்கு குரல் கொடுத்த நான் போராளி. ஆனால் ஸ்டாலினை பொறுத்தவரையிலே நான் கேட்கிறேன், திமுகவுக்கு நான் பகையாளியா இல்லை பங்காளியா? ஒன்று பகையாளி, இல்லை பங்காளி. நான் திமுகவுக்காக உழைத்த போராளி ஒன்று மட்டும். ஆனால் நான் திமுகவை வெட்டி சாய்க்க புறப்பட்ட கோடாளி அல்ல. ராஜ்யம் இருக்கிறதோ இல்லையோ, பதவி இருக்கிறதோ இல்லையோ, சுயமரியாதையோடு வாழக்கூடிய ராஜாளி. அதனால முடிவு பகையாளியா இல்லை பங்காளியா, இதுதான் முடிவுன்னா களத்துல இறங்குவோம். நாங்க எங்களுக்காக கேட்போம் ஓட்டு. வாய்ப்பு இல்லையா, யாருக்கு வைக்கணுமோ வைப்போம் வேட்டு. இன்னொன்னு, இவ்வளவு எதுக்கு சட்டமன்றத்தில் இல்ல, வெளியில வந்து நிக்கிறீங்களே, இதே சட்டமன்றத்துக்கு வெளியில டி ராஜேந்தர் கொடுக்கிறேன் பேட்டி, இங்க மரத்தடியில தான் நான் கொடுக்கிறேன் பேட்டி. இத்தனை மைக்கு, இத்தனை தொலைக்காட்சி, இத்தனை பேர் சாட்சி, வெளியில நின்று மக்கள் மன்றத்தில் கொடுப்போம் பேட்டி. பேசுனா ஏட்டிக்கு போட்டி, கொடுப்போம் பேட்டி. அவர வேண்டியவங்களுக்கு அவரும் வேட்டி. அந்த அளவுக்கு முடியும். மக்கள் மன்றத்தில் பேசுவேன். யாரெல்லாம் வெளுத்து வாங்கணுமோ. எதுக்கு நீங்க வந்து சிஏஜியோட அறிக்கையை பத்தி பேச? நான் ஏன் பேசணும்? தமிழ்நாட்டில் மாவீரர்கள் தளபதி இருக்கிறாரு, அந்த மாவீரன் பேசிட்டோம். பாட்டாளி மக்கள் சார்பாக, கட்சி சார்பாக அன்புமணி பேசிட்டோம். கேப்டன் விஜயகாந்த் இருக்க முன்னாள் எதிர்கட்சி தலைவர் அவரு பேசிட்டோம். புரட்சி புயல்னார கருத்துல கருப்பு துண்டை போட்டு ஆட்டுவார வைகோ அவரு பேசிட்டோம். மற்றவங்க எல்லாம் பேசுங்க, நான் எப்ப பேசணுமோ அப்ப பேசுவேன். சார், மத்திய அரசு அந்த காவிரி நதிநீர் பிரச்சனைக்கு என்ன சார் பண்ணணும்? இன்னைக்கு சார் மத்திய அரசு
இன்றைக்கு ஒரு உச்ச நீதிமன்றம் சுட்டிக்காட்டுதுல்ல, அந்த உச்ச நீதிமன்றத்துக்கு ஒரு பவர் இருக்க மாதிரி மத்திய அரசுக்கு பவர் இருக்கா இல்லையா, அதை பயன்படுத்தணும். உச்ச நீதிமன்றம்னா ஹையஸ்ட் அத்தாரிட்டி, அதுல மாறுபட்ட கருத்தை நாங்க சொல்லல. அந்த உச்ச நீதிமன்றத்துக்கு போனது தமிழக முதல்வர் அம்மா போல்டா போனாங்க. இன்னைக்கு திறந்து விடப்பட்ட கூடிய தண்ணிக்கு கூட காரணம் என்ன, போல்டா போனாங்களா இல்லையா? ஓகே அப்படின்ட்டு போயிட்டாரு. அப்புறம் எல்லாம் பண்ணியாச்சு, ட்ரெயின் வந்துக்கிட்டே இருக்கு. அப்புறம் மெல்ல எல்லாம் படிச்சு ஒரு என்ன ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், எவ்வளோ அப்ரெக்ஷன் வச்சுக்கலாம் அப்படின்னாரு. என்னோ அது உன் வேலையா மாதிரி, எனக்கு சாட்டு தான் சொல்ல தெரியும். அப்ரெக்ஷன் எப்படின்னு என்ன கேட்டால் எனக்கு என்னையா தெரியும்? இல்லை உங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும்னு நினைச்சேன். எனக்கு எங்கே இதே கற்றுக்கல ஒன்றா என்ன. ரெண்டாவது படத்துல வந்து எனக்கு தெரியுமா ட்ரெயின் வந்துருச்சியா, என்ன வருதோ வச்சு எடியா, ஒன்றும் ஐ எம் ஹேவிங் பட் லிட்டில் டவுட் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எப்படியோ சிவகுமார் சார் வந்து ரொம்ப காதலிச்சு ஒரு விஷயத்தை பண்ணாரு. ரஜினி படங்கள்லாம் 2-3 படத்துக்கு பண்ணாரு. இந்த ஆஃபீஸ்க்குள்ள நான் நுழைய முடியுமா, நான் எவ்வளவு தடவை வந்திருப்பேன். என்னை விரட்டுவார் சார், வாசல்ல இருந்து விரட்டினா கூட பரவாயில்ல, இங்கிருந்து வள்ளுவர் கோட்டை போற வரைக்கும் ஏய் நீ எங்காவது மறுபடியும் திரும்பி வந்த. ஒரு வாரம் காஞ்சி ஹோட்டலுக்கு வந்து இதையே பேசிட்டு இருக்கிறேன். என்ன சொல்லுங்கப்பா, அதான் சார் அசோக்குமார் டார்லிங் சாமி ஏதோ ஒரு தப்பு நடந்துருச்சு, கஷ்டப்படுறோம் இல்லை சந்தோஷப்படுறோம் அப்படின்னா இது பூர்வ ஜென்ம பலன்னு சொல்றீங்களே, அப்படின்னா ஒருத்த முதல் ஜென்மத்தில் சந்தோஷமா இருக்கிறது கஷ்டப்படுறதுக்கு யாருங்க காரணம் அப்படின்னு சொல்லி சிரிச்சாரு. அப்புறம் என் பக்கம் திரும்பல, ஃப்ளைட்டில் எங்கிட்ட பேச்சு கொடுத்து ஏன்டா பேச்சு கொடுத்தோன்னு ஆகிப்போச்சு அவருக்கு. சார் ஃபைனல் நீங்கள் அப்படியே மெல்ல போட்டு ஜூம் அப்படின்னு சொல்லி சொன்னார். க்ளோஸ் அப் வை ஜூம் அது கேமராமேன். நானும் முடிக்கிற திருத்தேன், அவர் அப்படியே முடிக்கிறார். அவர் ஃபர்ஸ்ட் படம். நோ ஜூம் ஃபைனலி ஓகே டெல் மீ வை ஜூம்